சிம்ம ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. சிம்ம ராசிக்காரர்களே, உங்களினுடைய வாழ்க்கையில் என்ன நல்ல மாற்றம் வரப்போகுது? இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, யாரோ ஒருத்தர் உங்களை சோதிக்க போகிறாங்க. ஒரு சூழ்நிலை உங்களோட அமைதியை சோதிக்கும். ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு உங்கள் புத்திசாலித்தனத்தை சோதிக்கும். இந்த மூன்றில் ஏதாவது ஒன்று நிச்சயமாக நீங்கள் கடந்து வரக்கூடிய ஒரு காலகட்டமாக, அந்த ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய காலகட்டமாக இப்போ அமைய போகுது. பிரபஞ்சம் சிம்ம ராசியை பார்த்து ஒரு மிகப்பெரிய கேள்வியை கேட்க போகுது. அது என்ன அப்படின்னா, நீ உண்மையிலேயே அரசனா அல்லது வெறும் பெருமையா அப்படின்னு. ஏன்னா நீங்கள் முயற்சி பண்ணி செல்வத்தை எத்தனை தான் சேர்த்தாலும் அந்த செல்வம் நிலச்சி இருக்கவே மாட்டேங்குதே. உங்களால் அந்த செல்வத்தை தக்க வச்சுக்கவே முடியல. ஏதாவது ஒரு செலவு உங்களுக்கு முன்னாடி வீட்டு வாசல்ல காத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இன்னி வரக்கூடிய நாட்களை நீங்கள் சரியாக கையாண்டீங்க அப்படின்னா, மிகப்பெரிய அளவில் உங்களினுடைய மதிப்பை இந்த உலகம் நிச்சயமாக திரும்பி பார்க்கும். நீங்கள் விழுந்த இடத்துல இருந்து இன்னும் 1000 அடி பள்ளத்திற்கு போகணும் அப்படின்னு சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு முன்னாடி எழுந்து நிற்கக்கூடிய காலம் நெருங்கிருச்சு. இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன முடிவு இந்த வருஷத்தோட திசையவே மாற்ற போகுது. நீங்கள் எந்த வழியில் நடக்கணும் அப்படின்னு தீர்மானிக்கும். கிரக நிலைகள் வேத ஜோதிடப்படி இப்போ சனி பகவான் மீன ராசியில் பயணம் செய்ய போகிறாரு. சிம்மத்திற்கு இது ஒரு 8ஆம் இடத்து சனி பலன், அதாவது அஷ்டமத்து சனி. அஷ்டமத்து சனி அப்படின்னாலே கஷ்டத்தை தான் தரும் அப்படின்னு நம்மளை நிறைய பேர் பயமுறுத்தி வச்சுருக்காங்க. அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நிச்சயமாக நடந்தே தீருங்க. அஷ்டம சனியில காரணம் என்ன அப்படின்னா, உங்களினுடைய சிந்தனைகள் எப்பவுமே அந்த ஒரு விஷயத்த மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்கோம். இதை யாருமே அவ்வளவு வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. சரி, இப்ப 8ஆம் இடம் குறிக்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன? மறைவு, உள்ளுணர்வு, கடந்த காலத்தோட பிழைகள், கர்ம சோதனைகள், கர்ம பரிசோதனைகள், மாற்றம், வெளியில பெரிய வெற்றி தெரியாம இருந்தாலுமே உள்ளுக்குள்ள ஆழமான மாற்றம் நிச்சயமா நடைபெறுங்க. நீங்க பார்க்கறதுக்கு வெளியில சாதாரணமா இருந்தாலுமே உங்களோட மனசுக்குள்ள ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம இதை எப்படி சரி செய்யணும் அப்படின்னு நிச்சயமா யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. அதே சமயம் குரு மிதுனத்துல இருக்கும்போது உங்களினுடைய லாபஸ்தானத்தை தொட போறாரு. அப்போ ஒரு சின்ன விஷயத்த, தப்பான ஒரு விஷயத்த எப்படி சரி செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க. உங்களோட வருமானமும் பெருக போகுது. இந்த தருணத்துல தவறி கீழே விழுந்த சிம்மம் மிகப்பெரிய சக்தியோட எழுந்து நிற்க போகுது. அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அப்ப லாபஸ்தானம் அப்படின்னா நீங்க கவனிக்க வேண்டியது புதிய தொடர்புகள், புதிய யோசனைகள், புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி ஏதாவது ஒரு புதிய வாய்ப்பு வந்தா அந்த வாய்ப்பை தயவு செஞ்சு நீங்க தான் உபயோகப்படுத்திக்கணும். தவற விட்டுறாதீங்க. தெய்வம் ஒரு தடவை மட்டும்தாங்க வழியை காட்டும். புதிய ஆதாய வழிகள் நிச்சயமா உங்களை தேடி வந்தே தீரும். ஆனா சந்திர கிரகணத்தின் தாக்கம் இன்னும் மனசை சற்று அதிக கனமா வச்சிருக்கும். அதாவது உணர்ச்சிக்கும் அறிவுக்கும் நடுவுல மிகப்பெரிய போராட்டம் ஆரம்பிக்க போகுது. மனசு ஒரு விஷயத்த செய்யலாம், இதை நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லும். புத்தி இப்போ வேண்டாம், கொஞ்சம் தள்ளி போடு அப்படின்னு சொல்லும். இப்போ உங்களுக்கு தொழில் மற்றும் பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை நடைபெறலாம். ஒரு பழைய திட்டத்தை நீங்கள் மறுபடியும் இப்போ அப்படி செய்யலாம், ஆரம்பிக்கலாம் அப்படின்னு யோசிப்பீங்க. உங்களினுடைய அதிகாரி உங்களை கவனிக்க ஆரம்பிக்க போறாரு. ஆனால் இது எல்லாமே ஒரு சேர நடக்காது, ஒன்னொன்னாதான் நடக்கும். அப்படி நடக்கும்போது நீங்க அந்த இடத்துல என்ன வார்த்தையை உபயோகப்படுத்துறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். காரணம் என்னன்னா, சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் சட்டுன்னு கோவப்பட்டுருவீங்க. ஏன்னா அந்த இடத்துல நியாயம் இருக்கும். அந்த நியாயத்தை கூட நீங்க பொறுமையாக தான் சொல்லணும். சிம்ம ராசிக்காரர்களே, உங்களுக்கு பெருமிதம் கொள்ளக்கூடிய தன்மை இயல்பாகவே இருக்கும். ஆனால் இந்த காலகட்டம் நான் தான், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நீங்கள் காட்டக்கூடிய நாள் கிடையாது. சரி, இப்போ நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டம். நீங்கள் தலையை ஆட்டிட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க.
எதிர்த்து மட்டும் பேசாதீங்க, பொறுமையாக பேசுங்க. அதுதான் பலவிதமான வாய்ப்புகளை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். உங்கள் மேலே ஒவ்வொரு படியாக உயர்த்தும். உங்களை பண விஷயங்களில் பெரிய முதலீட்டை இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்த்துக்கணும். ஒரு ஆசை வந்து உங்களுக்கு இருக்கும், அதுக்கு பின்னாடி நடந்து போகாமல் நீங்கள் இருங்க. அந்த ஆசையை நீங்கள் கட்டுப்படுத்துனீங்க அப்படின்னாவே உங்களுக்கு மிகப்பெரிய தெளிவு வந்து கிடைக்கும். உறவு மற்றும் குடும்ப விஷயத்தில் யாரோ ஒருத்தர் வந்து உங்களை சரியாக புரிஞ்சுக்கல அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். சின்ன தவறான புரிதல் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக உங்களுக்கு மாறும். அந்த நேரத்தில் உங்கள் அமைதியே உங்களினுடைய வலிமை. நீங்கள் குடும்பத்தோடு இல்லாமல் தனியாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு பழைய நினைவு உங்களுக்கு மறுபடியும் ஞாபகத்துக்கு வரலாம். ஒரு பழைய செய்தி உங்களை தேடி வரலாம். திருமணமானவர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கணவன் மனைவிக்கிடையே ஒரு தேவையில்லாத சின்ன வாக்குவாதம் ஏற்படலாம். அப்படி ஏற்படும் போது நான் தான் அதில் ஜெயிப்பேன் அப்படின்னு எந்த விதமான பெருமையும் போராட்டமும் நீங்கள் செய்யாமல் இருந்து அமைதியாக இருந்தீங்கன்னாவே போதும். மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கை வந்து நிம்மதியாக இருக்க போகுது. காரணம் என்னன்னா, சனி பகவான் வந்து ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பெயரும்போது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எல்லார்கிட்டையுமே நிச்சயமாக தருவார். அதனால கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சின்ன சோதனை வந்து வரக்கூடும். அது வந்து பணம் தொடர்பானதாக இருக்கலாம், அல்லது மதிப்பு தொடர்பானதாக இருக்கலாம், அல்லது வேலை தொடர்பானதாக இருக்கலாம், நம்பிக்கை தொடர்பானதாக இருக்கலாம். இந்த சோதனைகளை நீங்கள் கடந்து போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த வரக்கூடிய நாட்களில் உங்கள் முன்னேற்ற வரைபடம் மெதுவாக உயர தொடங்கும். நீங்கள் கடந்து போகாமல் அதில் கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னே அதே பாடம் மறுபடியும் வரும். காரணம் என்னன்னா, 8ஆம் இடத்து சனி பழைய பாடங்களை மீண்டும் மீண்டும் தந்துக்கிட்டே தான் இருக்கும். எந்த இடத்துல தொடங்குனீங்களோ அந்த இடத்துக்கே திரும்ப வந்து நிற்கக்கூடும். அதனால வரக்கூடிய பிரச்சனைகளை தாண்டி போக கற்றுக்கோங்க. சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய எனது அன்பான அன்பர்களின் பெரிய சவால் என்ன தெரியுமா? எப்பவுமே வலிமையாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான். ஆனால் இப்போ பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, வலிமையாக நடிக்க வேண்டாம், உண்மையாக இருங்க. சோர்வாக இருந்தீங்க அப்படின்னா அதை ஏற்றுக்கோங்க. காயம் அடைஞ்சிருந்தீங்க அப்படின்னா உங்களை நீங்களே குணப்படுத்திக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு நடிப்பு தேவையில்லை, உண்மைதான் தேவை. நீண்ட கால மரியாதையை உங்களுக்கு அளிக்கும். ஏன்னா சனி பகவானுக்கு தேவையானது ஒழுக்கம், உண்மை. அதிகாலையில் அந்த ஆதவன் உதிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் நீரை அர்ப்பணிங்க. ஓம் ஆதித்யாய வித்மகே தீவாராகிய தீமகே தன்னே சூரிய பிரசோதயாத். இந்த மந்திரத்தை மனசில் நினச்சிக்கிட்டே அல்லது உச்சரிச்சுக்கிட்டே நீங்கள் நீரை அர்ப்பணிக்கும் பொழுது மிக மிக பெரிய அளவில் அந்த ஆதவனினுடைய அத்தனை பிரகாசங்களையும் உங்களினுடைய உடல் சரீரம் வந்து ஈர்க்கும். அப்படி ஒளி உங்களை நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாவே உங்களை சுற்றி இருக்கக்கூடிய இருள் உங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிடும். ஒரு விஷயத்த முக்கியமாக கவனிங்க. இன்னைக்கு எடுத்த உணர்ச்சி சார்ந்த முடிவு பின்னாடி வருத்தமாக மாறுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் முடிவெடுக்கும் போது நிறுத்தி நிதானமாக பொறுமையாக யோசித்து முடிவெடுங்க. இன்றைக்கி பேசக்கூடிய ஒரு வார்த்தை ஒரு உறவோட திசையவே மாற்றக்கூடுங்க. இன்றைக்கி எடுத்த ஒரு பண முடிவு 6 மாத தாக்கத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நேரிடும். அதனால் சனிப்பெயர்ச்சியின் அப்போது எது செஞ்சாலுமே பொறுமையாக யோசித்து செய்யுங்க. சிம்ம ராசிக்காரர்களே, ஒரு அரசனுக்கு 2 குணங்கள் தேவை. ஒன்று தெளிவு, ஒன்று துணிவு, இன்னொன்று பொறுமை. உங்ககிட்ட துணிவு இருக்குது, பொறுமையை இப்போ நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களினுடைய வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும், ரொம்பவே அமோகமாகவும் இருக்குங்க. சிம்ம ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு தற்செயலாக வந்தது அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ நீங்கள் சிம்ம ராசி பலன் பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. சமீப காலமாக உங்கள் மனசில் ஏதோ ஒரு குழப்பம் அல்லது எப்போ நல்ல மாற்றம் வரும் அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தால் அந்த கேள்விக்கான பதிலை தேடித்தாங்க இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. சிம்ம ராசியோட கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்களா? ராசியில் கேது பகவானும் ரணரோண ரோகஸ்தானத்தில் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் புதன் பகவான் வக்ர நிலையிலையும் சனி பகவான் மற்றும் ராகு பகவானும் செவ்வாயும் இருக்காங்க. லாபஸ்தானத்தில் குரு பகவான் வக்ர நிலையிலையும் அயன சயன போகஸ்தானத்தில் சந்திர பகவானும் இருக்காங்க. சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களே, காலச்சக்கரத்தோட மகா சுழற்சியில்
இப்போ வந்த இந்த சனிப்பெயர்வு காரணமா நடந்து முடிஞ்ச சனிப்பெயர்வு அப்படிங்கிறது உங்க வாழ்க்கை பயணத்துல ஒரு மிகப்பெரிய சவாலையும் அதே சமயம் பெரும் பாடத்தையும் கற்றுக் கொடுத்திருக்குங்க. ஒரு கால மாற்றத்தோட தொடக்கமா அது பார்க்கப்படுது. அன்னைக்கு நிகழ்ந்த அந்த மகா சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு உங்க வாழ்க்கையில ஒரு பெண்ணால ஏற்பட போற மிகப்பெரிய திருப்பு முனையை பற்றி தாங்க இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல ஆழமாகவும் நுணுக்கமாகவும் பார்க்க போறோம். இப்போ இந்த தகவலை நீங்க தற்செயலா பார்க்கலங்க. இது இறைவனால உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ரகசிய செய்திங்க. உங்க வாழ்க்கையில நடக்க இருக்கிற மாற்றங்களுக்கு இது ஒரு முன்னோட்டமா இதுவரைக்கும் நீங்க அனுபவிச்ச அதிகார போராட்டங்கள், ஏமாற்றங்கள் மற்றும் யார்கிட்டயுமே பகிர்ந்து கொள்ள முடியாத மன பாரங்கள் எல்லாத்தையுமே அந்த பிரபஞ்சம் அறிஞ்சிருக்குங்க. சிம்ம ராசிக்காரர்கள் இயல்பிலேயே சூரியனோட ஆதிக்கம் பெற்றவர்கள். அதனால ஆளுமை திறனும் கம்பீரமும் அவங்க கிட்ட இருக்குங்க. வெளியே நீங்க ராஜாவா காட்டி இருந்தாலுமே உங்க உள்ளுக்குள்ள எவ்வளவு தனிமையையும் வலியையும் சுமக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு ரகசியங்க. நான் இவ்வளவு நேர்மையா இருந்தும் ஏன் எனக்கு சோதனைகள் வருது அப்படிங்கிற கேள்வி உங்க மனசுல பல முறை எழுந்திருக்குங்க. இப்போ அந்த கேள்விக்கான விடையும் தீர்வும் தாங்க இப்ப கிடைக்க போகுது. ஒரு பக்குவமான காலம் வந்துருச்சுங்க. அந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்க மனசு எல்லா விஷயத்திலையும் ஒரு நிலைப்பட போகுதுங்க. ஒரு பக்குவமான நிலைக்கு வரப்போறீங்க. இந்த உரையாடலை தொடங்குறதுக்கு முன்னாடி அப்பன் முருகப்பெருமான மனசார வேண்டிக்கலாங்க. ஓ முருகப்பெருமானே போற்றி அப்படின்னு நீங்களும் வேண்டிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களினுடைய வாழ்வு மேம்பட போகுதுங்க. சிம்ம ராசிக்காரர்களினுடைய கர்ம சக்கரம் இப்போ ஒரு மிக முக்கியமான கட்டத்தை எட்டி இருக்குதுங்க. நடந்து முடிஞ்ச வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் உங்க ராசிக்கு 7ஆம் இடமான கும்ப ராசியிலிருந்து 8ஆம் இடமான மீன ராசிக்கு இடம் பெயர்ந்திருக்காருங்க. நவ கிரகங்களினுடைய நீதிமானா சனி பகவான் சிம்ம ராசிக்கு இப்போ அஷ்டம சனியா திகழ போறாரு. கடந்த 2.5 வருஷமா கண்டக சனியா இருந்து உங்க உறவுகள்லையும் கூட்டாண்மையிலையும் பல விரிசல்களை தந்த சனி பகவான் இப்ப உங்களை இன்னும் ஆழமா செதுக்க போறாருங்க. அஷ்டம சனி அப்படின்னதோ பயப்பட தேவையில்லைங்க. இது ஒரு மனுஷனை முழுமையா மாற்றுற ஒரு ஆன்மீக சிகிச்சை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாற்றத்தோட தொடக்கமா ஒரு பெண்ணின் மூலம் உங்க வாழ்க்கையில ஒரு பேருண்மை வெளிச்சத்திற்கு வரப்போகுதுங்க. அந்த உண்மை ஆரம்பத்துல உங்க மனசை பிளக்கிறது மாதிரியாவோ அல்லது கண்ணீரை வர வைக்கிறது மாதிரியாவோ இருக்கலாங்க. ஆனா அந்த வழிதான் இப்போ உங்களை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து போற ஒரு மருந்தா அமைய போகுதுங்க. அந்த பெண் உங்க உறவுல இருக்கவங்களா இருக்கலாம், அல்லது உங்களை எதிரியா நினைக்கிற ஒரு பெண்ணா கூட இருக்கலாங்க. ஆனா அவர் சொல்ற ஒரு வார்த்தை உங்க வாழ்க்கையோட திசையவே மாற்றி ஒரு எச்சரிக்கையை உங்களுக்கு தரப்போகுதுங்க. கடந்த காலங்கள்லயே உங்க வாழ்க்கையில ஏன் இத்தனை போராட்டங்கள் அப்படின்னு முதல்ல நீங்க ஆழமா புரிஞ்சுக்கணும். சிம்ம ராசிக்காரர்கள் அதிகாரம் செய்ய பிறந்தவர்கள். ஆனா அஷ்டம சனி காலத்துல உங்க அதிகாரமும் சொல்லும் எடுப்படாம போகலாம். நீங்க ஒருத்தரை தியாகம் பண்ணி காப்பாத்தி இருப்பீங்க. ஆனா அதே நபர் உங்களை சமயம் பார்த்து வீழ்த்த நினைப்பாருங்க. இது உங்களோட பலவீனம் கிடையாதுங்க. இது சனி பகவான் உங்க கர்ம வினைகளை கரைக்க வச்ச ஒரு கொடுமையான பரீட்சை அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ சிம்ம ராசிக்காரர்கள் ஜாதகத்துல 8ஆம் இடம் அப்படிங்கிறது ஆயுள் மற்றும் இழப்பு ஸ்தானம் ஆகும். இது உங்களுக்கு பல பாடங்களை கற்றுத்தருங்க. குறிப்பா வண்டி வாகனங்கள்ல போகும்போது அதிக எச்சரிக்கை தேவைங்க. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கிறது உங்க கௌரவத்தை காக்கும். உங்க வாழ்க்கையில இப்போ ஒரு புதிய மறுபிறவி தொடங்க இருக்குதுங்க. நீங்க இதுவரைக்கும் எதை பலம் அப்படின்னு நினைச்சீங்களோ அது எல்லாமே இப்போ உங்களுக்கு பலவீனமா தெரியலாம். இப்போ நீங்க அந்த அஷ்டம சனியோட தொடக்க காலத்தினால இப்ப நடந்த சனி பகவான் மாறும்போது உங்க பொறுமை
ரொம்பவே சோதிக்கப்படுவீங்க. யார் உங்களை நம்பிக்கைக்குரியவராக வச்சிருக்கணும், யார்கிட்ட இருந்து தூரமாக ஓடணும் அப்படிங்கிற ஞானம் உள்ளுக்குள்ள கசப்பான அனுபவங்கள் மூலம் பிறக்குங்க. அஷ்டம சனியின் மூலம் காலம் அப்படிங்கிறதால நீங்கள் எதை செஞ்சாலுமே அதில் தடைகள் வரலாம். ஆனால் அந்த தடைகளே உங்களை சரியான பாதையில் கொண்டு செல்லுங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்கள் மனசில் ஒரு போராட்டம் நடக்குங்க. இது வரைக்கும் உங்களை புகழ்ந்தவங்க உங்களை கஷ்ட காலத்தில் ஒதுக்குறது கண்டு உங்களோட மனம் வருந்த போகுதுங்க. இது வரைக்கும் உங்களை ராஜாவா பார்த்தவங்க உங்களோட நிலை கண்டு ஏளனம் செய்யலாம். இந்த மாற்றம் உங்களோட குணத்துல ஒரு பெரிய அமைதியை கொண்டு வருங்க. தேவையற்ற அகங்காரங்களை விலக்கி ஒரு யதார்த்தமான பார்வை உங்களுக்கு பிறக்குங்க. உங்க உதவி தேவைப்பட்ட போது உங்களை சூழ்ந்து நின்னவங்க எல்லாம் இப்போ காணாம போவாங்க. இது உங்களுக்கு ஒரு வழியா தெரிஞ்சாலுமே உண்மையிலேயே தேவையற்ற ஒற்றுமைகளை இறைவன் உங்க வாழ்க்கையிலிருந்து அகற்ற ஒரு செயலாதாங்க நீங்க பார்க்கணும். இந்த ஒரு புதிய மாற்றத்திற்கு ஒரு பெண் கருவியா இருப்பாங்க. அவங்க சொல்ற ஒரு மறைமுகமான செய்தி உங்களை ஆபத்துகள்ல இருந்து உங்களை காக்க போகுதுங்க. ஜோதிட ரீதியா பார்த்தா சிம்ம ராசியோட ஜாதகத்துல சூரியன் உங்க ராசிநாதனா இருக்காருங்க. 8ஆம் இடமான மீன ராசி அப்படிங்கிறது குருவோட வீடுங்க. சூரியனுக்கும் குருவுக்கும் நட்பு இருக்குது. அங்க அமரும் சனி பகவான் ஒரு கடினமான ஆசிரியரா செயல்பட போறாருங்க. குறிப்பா காதல்ல இருக்கிற சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது ஒரு மிக முக்கியமான காலகட்டங்க. அஷ்டம சனியோட காலத்துல காதல்ல விரிசல்கள் வர வாய்ப்பு அதிகமா இருக்குதுங்க. உங்க அன்பு உண்மையானது, அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனா சந்தேகம் அப்படிங்கிற ஒரு சிறிய பொழுது உங்க காதலை அரிக்க தொடங்குங்க. காதல் விஷயத்துல ஒரு பெண் மூலமா ஒரு குழப்பம் உண்டாக போகுது. அந்த நேரத்துல நீங்க நிதானம் இழந்து பேசுனீங்க அப்படின்னா உங்களோட உறவை நிரந்தரமா பிரியக்கூடுங்க. தவறான உறவுகள்ல இருக்கவங்களுக்கு இது ஒரு பெரிய விடுதலையா அமைய போகுது. காதல்ல நேர்மை இல்லை அப்படின்னா அஷ்டம சனி அதை வெளிச்சம் போட்டு காட்டிருங்க. திருமண வாழ்க்கையில இருக்கவங்களுக்கு இது வரைக்கும் அடக்கி வைக்கப்பட்டிருந்த கோபங்கள் இனி வெடிக்கலாங்க. அஷ்டம சனி அப்படிங்கிறது துணையோட கருத்து வேறுபாடுகளை உருவாக்க போகுது. கணவன் மனைவிக்கிடையே 3வது நபரோட தலையீடு இல்லாம இருக்க பார்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியங்க. உங்க துணையோட ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பாதிப்புகள் வரலாம். அந்த நேரத்துல நீங்க எரிச்சல் அடையாம அன்பா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட திருமண வாழ்க்கை ஒரு பெரிய விபத்திலிருந்து தப்பிக்கும். கசப்பான வார்த்தைகளை தவிர்க்கிறது உங்க குடும்ப அமைதியை காக்க போகுதுங்க. அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குடும்ப அமைதி ரொம்ப ரொம்ப மேம்படும். தொழில் வளர்ச்சி மற்றும் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் இதுங்க. அஷ்டம சனி அப்படிங்கிறதால தொழிலில் திடீர் மாற்றங்கள் அல்லது இழப்பு வரலாம். புதிய முதலீடுகளில் இப்போதைக்கு நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. யாரையுமே நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு புதிய சவால் உங்களை தேடி வரப்போகுதுங்க. அது உங்களை வேலையிலிருந்து நீக்கவோ அல்லது தொழிலில் நஷ்டத்தை ஏற்படுத்தவோ முயல போகுதுங்க. ஆனால் அந்த சவாலை நீங்கள் புத்திசாலித்தனமாக எதிர்கொண்டீங்க அப்படின்னா மட்டும்தான் தப்பிக்க முடியும். மேலதிகாரிகளோட வீண் வாக்குவாதம் தேவையில்லாமல் செய்யாதீங்க. பொருளாதார ரீதியாக நீங்கள் கடும் நெருக்கங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இனி ஏற்பட போகுது. வரவுக்கு மீறி செலவுகள் வரிசை கட்ட போகுதுங்க. அஷ்டமஸ்தானத்துல சனி அப்படிங்கிறது தேவையற்ற அபராதங்கள் மற்றும் மருத்துவ செலவுகள் கொடுக்கும். நீங்க யாருக்கும் எந்த இடத்துலையும் ஜாமீன் கையெழுத்து போடவோ அல்லது கடன் கொடுக்கவோ கூடாது.